நம்முடைய கருவொளி எழுப்பி நம்முடைய பங்கு தந்தை அவர்களை அன்போடு வரவேற்போம். 79வது சுதந்திர நாளினை மிக சிறப்பாக கொண்டாடும் தருணத்தில் நம்முடைய பங்கு தந்தை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது நாம் தமிழ் தாய் வாழ்த்திற்கு செல்வோம். நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராடும் மதனமென திரைப்பலது கண்டமிதில் வித்தனமும் அதிசிறந்த திராவிடனன் திருநாளும் அக்கசிறை பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரினவை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மிக சிறப்பான கலாச்சாரத்தை கொண்டவர்கள்தான் தமிழர்கள், இந்திய மனிதர்கள். நாம் அனைவரும் எங்கு சென்றாலும் ஒற்றுமையை, குடும்ப ஒற்றுமை, சமூக ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற இந்த சூழலிலே நாம் இந்த நாளை, விடுதலை பெற்ற நாளை மிக சிறப்பாக கொண்டாடுகின்றோம். நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் நமக்கு மிக சிறப்பாக விடியலை நோக்கி விடுதலையோடு என்ற தலைப்பில் நம்மை ஆசீர்வதிக்கவும் இன்றைய நாளுக்கான கருத்துக்களை கொடுக்க இருக்கின்றார். ஆகவே இப்பொழுது மிக சிறப்பான தருணத்தில் இந்த தேசிய கொடியை ஏற்றுவதற்கு நம்முடைய பங்கு தந்தை அழைக்கின்றோம். அதற்கு உதவி செய்வதற்காக நம்முடைய பங்கில் சார்ந்த நம்முடைய திரு அருள் அவர்கள் மற்றும் இன்றைய இதய துடிப்போடு மிக சுறுசுறுப்பாக தங்கள் பணிகளை செய்கின்ற இளையோர்களை அன்போடு வரவேற்கின்றேன். Flag salute. Order. தடைகள், சவால்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் இது எல்லாம் கடந்துதான் நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த பொன்னான நாளிலே இத்தருணத்தில் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் அதை மீண்டும் நாம் நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரும் விதமாக மிக சிறப்பாக இந்த கொடியை ஏற்றிருக்கின்றார். இந்த நாளிலே இப்பொழுது நாம் அனைவரும் அந்த நம்முடைய ஜனகணமன பாடலை கேட்டு மீண்டும் நாம் நம்முடைய நினைவுகளை சிந்திப்போம். Standard is attention. नायक जय हे भारत माता नायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा
शुभ नामे जागे, तब शुभ आशीष मांगे, गाहे तब जय गाथा। जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இந்த நாளுக்கான ஒரு வாழ்த்துரையும் ஆசீர்வாதமான வார்த்தையையும் கொடுப்பதற்கு நம்முடைய பங்கு தந்தை அவர்களை அழைக்கின்றேன். சுதந்திர தின செய்தி என்று இதை நம்ம முன்னுரையில் சொல்லணும். வாழ்த்து கிடையாது, இது வாழ்த்து எல்லோருக்குமே சுதந்திர தின வாழ்த்துக்கள். செய்தி என்ன செய்தியோடு நாம் இன்றைக்கு இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம், கொடியேற்றுகிறோம் என்பதை பற்றி யோசிப்பதற்காக அழைக்கப்படுகின்றோம். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாரதியார் பாடுகிறார். ஆனால் அவர் பாடிய அந்த காலகட்டத்திலே இன்னும் சுதந்திரம் இல்லாத நிலையிலே தான் இந்தியா இருந்தது. இந்த பாடல் சுதந்திர தினத்திற்கு சுதந்திரம் அடைவதற்கு முன்னதாகவே பாரதியார் இந்தியா சுதந்திரம் அடையும், நாம் சுதந்திர மக்களாக வாழ்வோம், அந்த ஆனந்தத்தை முன்னதாகவே கொண்டாடுவோம் என்று சொல்லி அவர் அந்த பாடலை இயற்றினார். ஆனந்தம் சுதந்திரத்தோடு ஒன்றாக இணைந்து வருகிறது. சுதந்திர மனிதர்கள் தான் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும், உண்மையான மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். ஆகவே இந்த சுதந்திரம் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. பல நாடுகளிலே சுதந்திரம் கிடைக்காமல் இருந்த அந்த தருணத்தில் இந்தியா, பாகிஸ்தான் இந்த நாடுகளுக்கு 1947ஆம் ஆண்டு இந்த சுதந்திரம் வழங்கப்பட்டது. ஆகவே நாம் எல்லாம் ஒரு சுதந்திர தேசத்திலே இருக்கிறோம் என்கின்ற மகிழ்ச்சி நமக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு சுதந்திர தேசத்தில் இருக்கிற பொழுது நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்மை நாமே வழிநடத்த வேண்டிய ஒரு கடமைக்குள்ளே நாம் இருக்கின்றோம். நமக்கு நாமே பாதையை போட்டு அதிலே நடக்க வேண்டிய ஒரு கடமைக்குள்ளே நாம் இருக்கின்றோம், வாய்ப்புக்குள்ளே இருக்கின்றோம் என்பதைத்தான் இந்த 79 ஆண்டுகள் சுதந்திர பயணத்திலே நம்முடைய தேசமும் தலைவர்களும் மக்களும் உணர்ந்து அதற்காக பாடுபட்டு, இந்த தேசம் சுதந்திரம் அடைவதற்காக எத்தனையோ தியாகிகள் பாடுபட்டார்கள். சுதந்திரத்திற்கு பிறகு கிடைக்கப்பட்ட இந்த நிலப்பரப்பு, இந்தியா என்கின்ற நிலப்பரப்பு இன்றைக்கு உலக அளவிலே உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்காக பல தலைவர்கள், அதற்காக பல தியாகிகள் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆகவே அவர்களது அந்த வழியிலே நாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம், வரலாறும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்முடைய கடமைகளை உணர்ந்தவர்களாக, நம்முடைய பொறுப்பை உணர்ந்தவர்களாக, இந்த சுதந்திரம் என்பது சும்மா கிடைக்கவில்லை, பலரது இரத்தத்திலும் தியாகத்திலும் கிடைத்திருக்கிறது. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய பரிசு, பொக்கிஷம், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்தவர்களாக, பொறுப்போடும் கடமையோடும் நம்முடைய தேசத்துக்குரிய கடமைகளை நிறைவேற்றுவதில் நாம் எப்பொழுதும் காலம் தாழ்த்தாமல் தயங்காமல் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை இந்த நாளிலே நாம் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். சுதந்திரம் என்பது ஒரு மிகப்பெரிய கொடை. ஆனால் அதை நாம் எப்படி முன்னெடுத்து செல்கிறோம் என்பதிலே தான் நம்முடைய தேசத்தினுடைய சுதந்திரம் இன்னும் சிறப்பாக போற்றப்படும். அதை மனதிலே வைத்துக்கொண்டு நம் ஒவ்வொருவருக்கும் இந்த சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் உழைப்போம். இந்திய தேசத்தின் வளர்ச்சியில நாம் அக்கறை கொண்டவர்களாக இருப்போம். இந்தியர்கள் என்பதிலே
பெருமைப்படுவோம். இந்திய தேசம் ஒரு சுதந்திர நாடு என்பதிலே நாம் பெருமைப்படுவோம். நன்றி. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் உடனடியாக ஆலயத்திற்கு செல்ல இருக்கின்றோம். திருப்பலி ஆரம்பமாக இருக்கின்றது. இருப்பினும் நன்றி உரை உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. இந்த நாள் இந்த ஒரு சிறப்பான காரியம் நடைபெற நமக்கு முதலில் உதவி புரிந்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். இரண்டாவதாக, மிக சிறப்பாக இந்த மேடை அலங்காரம், இந்த கொடியினை கட்டுகின்ற கம்பம், இதையெல்லாம் தயாரித்து கொடுத்த நம்முடைய திரு அருள் அவர்கள் மற்றும் இளையோர் இயக்கம், புனித தோமையார் இளையோர் இயக்கம் மற்றும் புனித இமானுவேல் இளையோர் இயக்க குழுவினர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம்.